ஹாய் எல்லோரும் எப்படி இருக்கீங்க? மணி பிளான்ட்டை வேறு ஒரு பாட்டுக்கு மாற்றுறதுக்கு முன்னாடி கொஞ்சம் கொக்கோ பீட் போட்டு மாற்றி வச்சுக்கலாம் அப்படின்ட்டு ஆர்டர் பண்ணியிருந்தேன். ஆனால் தெரியாமல் கொக்கோ காயர் ஆர்டர் போட்டு விட்டுருந்தேன். கொக்கோ பீட், கொக்கோ காயர் ரெண்டுமே கிட்டத்தட்ட ஒன்று தான். காயர் வந்து கொஞ்சம் நல்லா நாறு நாராக பெருசாக இருக்கும். பீட் வந்து நல்ல ஃபைன் பவுடராக இருக்கும். எதுவாக இருந்தாலும் சின்னதாக தான் நமக்கு கிடைக்கும். அதை இந்த மாதிரி தண்ணியை தெளித்து தெளித்து விட்டோம்னா அது இருக்கிற சைஸை விட பல மடங்கு பெருசாக வரும். அதை அப்படியே மண் மாதிரியே உடச்சி விட்டுட்டு செடிக்கு நம்ம போட்டு விட்டுறலாம். இதை எப்படி ரீபாட் பண்ணுறேன் அப்படிங்கிறத அடுத்து வர ஷார்ட்ஸில் நான் ஷேர் பண்ணுறேன். நேற்று ஷார்ட்ஸில் ஒரு பேஸ்ட் அரைச்சி காமிச்சேன் பார்த்தீங்களா, அது வச்சு இன்றைக்கி ஒரு குழம்பு தான் ரெடி பண்ண போகிறோம். ஒரு டேபிள் ஸ்பூன் கடலெண்ணெய், கடுகு, பெரிய வெங்காயம், ஒரு ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, கறிவேப்பிலை, தக்காளி. கலருக்காக தான் ஒரு டீஸ்பூன் காஷ்மீரி மிளகாய் தூள் சேர்த்துருக்கேன். அதுக்கப்புறம் சுத்தம் பண்ணி வச்சிருக்க காலிஃப்ளவர், அது நல்லா வதங்கினதுக்கு அப்புறமா அரைச்சி வச்சிருந்த பேஸ்ட்டு, 2-3 கப் தண்ணி, ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கல்லுப்பு, கொத்தமல்லி தூவி இறக்கிற வேண்டியது தான். எந்த காய் சேர்த்திங்க அப்படின்னாலும் ரொம்பவே நல்லாயிருக்கும். நம்ம நாளைக்கு ஒரு ஷார்ட்ஸில் பார்க்கலாங்களா?